பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன விழிப்புணர்வு செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய தமிழ்நாடு அரசு ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. தற்போது தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த மின்வெட்டு பிரச்சனை. இந்த மின்வெட்டு பிரச்சனையை சரி செய்வதற்கு கிட்டத்தட்ட ஒரு 15,032 கோடி மதிப்பீட்டில் 231 புதிய மின் நிலையங்கள் அமைக்கிறது குறித்தும், அந்த மின்சாரத்துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50,000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்குது. நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும் எவ்வளோ காலி பணியிடங்கள் இருக்குன்னு ஆர்டிஐ போயிட்டு கேட்டு நம்மளுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏற்கனவே நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம், ராமநாதபுரம் மாவட்டத்தில் எவ்வளோ காலி பணியிடங்கள் இந்த மின்சாரத்துறையில் இருக்குது அப்படின்னு ஆர்டிஐ கேட்டு அந்த ஆர்டிஐ கிடைச்ச பதிலை வச்சு இவ்வளோ காலி பணியிடம் இருக்கா அப்படின்னு நம்ம அதிர்ச்சியானோம். ஆனால் தற்போது தமிழக அரசு அதில் ஒரு 15,052 மின் பணியாளர்களை முறைப்படி நியமிக்கிறதுக்கான ஒரு அறிவிப்பையும் கூட வெளியிட்டிருக்கிறாங்க. உண்மையாலுமே தற்போது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, மின் பணியாளர் ரோந்து பணியில் ஈடுபடவும் முதலமைச்சர் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. இது குறித்த செய்தி தான் வெளியிட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நம்ம ஏதாவது மின் குறைபாடுகள் இருந்தால் நம்ம புகார் பண்ணுவோம் இல்லையா, மின்னகத்துடைய நம்பர், அதையும் அறிவுறுத்தி அதற்கும் சில விதிமுறைகளை சொல்லியிருக்காங்க. தொடர்ச்சியாக அந்த வீடியோவில் நம்ம அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சேனலை முத பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போன்ற நம்முடைய அரசாங்கம் வெளியிடக்கூடிய திட்டங்கள், செய்திகள் எதுவாக இருந்தால் நம்ம சேனலில் உடனுக்குடன் வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்தி வெளியீட்டு எண் 236, நாள் 16/6/2026. தமிழ்நாட்டின் மின் கட்டமைப்பை மேலும் வலுப்படுத்த ரூபாய் 15,032 கோடி மதிப்பீட்டில் 231 புதிய துணை மின் நிலையங்கள் அமைத்திடவும், மின் பழுதுகளை சரி செய்திட தேவையான 15,058 மின் பணியாளர்களை முறைப்படி நியமிக்கவும், மின் தளவாட பொருட்களை உடனடியாக கொள்முதல் செய்து மின் பணியாளர்களை ரோந்து பணியில் ஈடுபடுத்திடவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற எரிசக்தி துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில், அதாவது 16/6/2026 தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற எரிசக்தி துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டத்தில் தமிழ்நாடு மின்சார வாரிய துணை நிறுவனங்களுடன் மின் உற்பத்தி, மின் தேவை, மின் விநியோகம் மற்றும் மின் கட்டமைப்பு வலுப்படுத்த மேற்கொள்ளப்பட்டு வரும் மேம்பாட்டு பணிகள் குறித்து விரிவான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் மின் உற்பத்தி மற்றும் மின் கொள்முதல் போதுமான அளவில் இருப்பதால் மாநிலத்தில் மின்சார பற்றாக்குறை எதுவும் இல்லை. இருப்பினும் சென்னை உள்ளிட்ட நகர்ப்புறங்களின் சில இடங்கள்ல உள்ள பழமையான மின் உபகரணங்கள், அதாவது நிலத்தடி மின் கேபிள்கள் பழுது, அதிகரித்துள்ள மின் பயன்பாடு, பராமரிப்பு பணிகள், பல்வேறு சேவை துறைகள், சாலை தோண்டும் பணிகளின் போது எதிர்பாராத விதமாக மின் கேபிள்கள் சேதமடைவது போன்ற காரணங்களால் பகிர்மான அளவில் அவ்வப்போது மின் தடைகள் ஏற்பட்டு வருகின்றன. இவ்வாறான பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண சென்னை மாநகர பகுதியில் மட்டும் சுமார் 2,275 கோடி மதிப்பில் மின் விநியோக கட்டமைப்பை மேம்படுத்தும் திட்டங்கள் செயல்படுத்தப்பட இருக்கின்றன. மாநிலம் முழுவதும் 121 புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட துணை மின் நிலையங்கள் 10,109 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டு வருகின்றன. மேலும் 231 புதிய துணை மின் நிலையங்கள் 15,032 கோடி மதிப்பீட்டில் அமைத்திட திட்டமிடப்பட்டிருக்கின்றன. மின் விநியோக சேவையை மேலும் மேம்படுத்தும் வகையில் கூடுதலாக 77 புதிய மின் தடை நீக்க மையங்கள், 7 கூடுதல்கள் மின் பழுது நீக்கும் குழுக்கள், 125 மின் பழுது நீக்கும் வாகனங்கள், 10 உயர்மட்ட கண்காணிப்பு குழுக்கள் மற்றும் 2 மின் புதைவட கேபிள் பழுது கண்டறியும் குழுக்கள் செயல்பாட்டில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றன. இதன் மூலம் பொதுமக்களின் புகார்களுக்கு விரைவான தீர்வு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மின்னக நம்பர், அதாவது 949879 949887 மூலம் 24 மணி நேரமும் சமூக வலைதளங்கள் மற்றும் தொலைபேசி வாயிலாக பொதுமக்கள் புகார் கண்காணிக்கப்பட்டு உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. விரைவில் வாட்ஸ்அப் சேவையும் புகார் மேலாண்மை அமைப்பும் ஒருங்கிணைக்கப்பட இருக்கிறது. புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி, மின் சேமிப்பு அமைப்புகள், புதிய அனல் மின் நிலையம் மற்றும் நீர்மின் திட்டங்கள் மூலம் எதிர்கால மின் தேவையும் பூர்த்தி செய்ய அரசு திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அரசு மக்களுக்கு தரமான, நம்பகமான மற்றும் தடையற்ற மின்சார சேவையை வழங்க உறுதி பூண்டு இருக்கிறது. மின் விநியோக கட்டமைப்பை தொடர்ந்து வலுப்படுத்தும் பணிகள் விரைவாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. பொதுமக்கள் தங்கள் பகுதியில் ஏற்படும் மின் கோளாறுகளை மின்னக சேவை மையங்கள் மற்றும்
அதிகாரப்பூர்வ வழிமுறைகள் மூலம் தெரிவித்து உடனடியாக சேவையை பெறலாம். இந்த கூட்டத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மின் பழுது காரணமாக பெறப்படும் புகார்களுக்கு உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்து சரி செய்திட அறிவுறுத்தினார். மேலும் மின் பழுதுகளை சரி செய்திட தேவையான 15,058 மின் பணியாளர்களை முறைப்படி நியமிக்கவும், மின் தளவாட பொருட்களை உடனடியாக கொள்முதல் செய்யவும், மின் பணியாளர்களை ரோந்து பணியில் ஈடுபடுத்தவும் ஆணை வெளியிட்டார். சென்னையை பொறுத்தவரையில் ஏற்கனவே உள்ள 125 ரோந்து குழுக்களை சுற்றுப்பணியில் ஈடுபடுத்தவும், அந்த குழுவினர் அவசர பணிகளுக்காக புகார் பெறப்படும் இடங்களுக்கு சென்று புகார் மீது உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு பழுதினை சரி செய்திடவும், பொதுமக்களுக்கு தடையற்ற மின்சாரம் வழங்கிட தமிழ்நாடு மின்சார வாரியம் மற்றும் அதன் நிறுவனங்கள் சீரிய முறையில் செயலாற்றிட வேண்டும் எனவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தினார். இந்த கூட்டத்தில் எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் திரு CTR நிர்மல்குமார், தலைமைச் செயலாளர் முனைவர் மு சாய்குமார், இன்னும் பல பேர் அந்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறாங்கிற செய்தி குறிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. ஆகவே மின்சார சம்பந்தமான ஏதாவது உங்களுக்கு புகார்கள் இருந்தால் மின்னக அலைபேசி எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் புகார் கொடுக்கும் பட்சத்தில் நிச்சயமாக கூடுதலாக குழுக்கள் வச்சிருக்கிறோம், அமைப்புகள் ஏற்படுத்தி இருக்கிறோம், சரி செய்து தருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையை உறுதிமொழியாக செய்தி மூலம் வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த செய்தி நகல் உங்களுக்கு வேணும்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற உறவுகள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் நல்ல தகவலோடு வேற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.